கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். 88வது சங்கீதம். அதோடைய தலைப்பை வாசிங்க. மகளாத் லேயனத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட இஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். மஹல லேயோத் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிக்குது சங்கீதம். இது ஏமானின் சங்கீதம், ரெண்டாவது போதக சங்கீதம் அப்படி சொல்லியிருக்குது. போதக சங்கீதம் அப்படி சொன்ன என்ன, தன் ஜீவியத்தில் இருக்கிறதான காரியங்களை இவன் தேவனோடு பகிர்ந்து கொண்டது, தேவனுக்கும் இவனுக்கும் இருந்ததான அனுபவம், இதெல்லாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது. அதான் போதக சங்கீதம். இப்போ மற்றவர்களுக்கு கற்று தருகிறதான சங்கீதம். இந்த சங்கீதத்திலேருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளணும், அவன் நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறான். மஹலோத் லயனோத், இது மஹலோத் லயனோத் அப்படி சேர்ந்து படிக்கக்கூடாது. மஹலோத் லயனோத் இது ரெண்டும் வேற வேற. அப்போ மஹலோத் அப்படி சொன்ன என்ன, வியாதி, நோய், அதுக்கெல்லாம் இந்த மஹலோத் அப்படி சொல்லுவாங்க. நயனோத் அப்படி சொன்ன என்ன, நொறுக்கப்படுதல், மனமுறிவாகுதல், வேதனைப்படுதல், முறையிடுதல், இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் அதுக்கு சொல்லுவாங்க. இப்போ வியாதியில் இருக்கிறதான ஒரு மனுஷன் மனம் நொந்து நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பி தேவனுக்கும் அவனுக்கும் உண்டாகிறதான அந்த உறவாடுதல், அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பவிச்சதான காரியங்கள், இதெல்லாம் சங்கீதமாக அவன் எழுதிட்டான். கோராகுடைய புத்தர் கையில் கொடுத்தான். இவர்கள் தேவ சமூகத்தில் பாட்டுக்காரர்கள். கோராகுடைய புத்திரர்கள் பாட்டுக்காரர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் காவல்காரராகவும் இவர்கள் இருந்தாங்க. ஆசாபின் சங்கீதம் அப்படி சொல்லியும் இருக்குது. அவங்களும் பாட்டுக்காரர்கள். பாட்டுக்காரருக்கு தலைவன் அவன். அப்போ இந்த தேமான் யாரு, அந்த குடும்பத்துடைய வர்க்கத்தில் வந்தவன் தான். இவன் சாதாரணமான ஆள் அல்ல. இஸ்ரவேலுக்கு ஒரு மனுஷன் போதனை செய்கிறான் அப்படி சொன்னா அவன் வேதத்தை கற்று தேறினவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பக்தி உள்ளவனா இருக்கணும். தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு ஆழ்ந்த கனெக்ஷன் இருக்கணும். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தக்கூடியவனா இருக்கணும். இந்த மாதிரி அனுபவத்தில் உள்ளவங்க தான் இஸ்ரவேலுக்கு போதிக்க முடியும். எல்லாரும் இஸ்ரவேலுக்கு போதிக்க முடியாது. அதனால தான் இது தேமானின் போதக சங்கீதம் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ யார் இந்த தேமான், எப்படிப்பட்டவன், இவனை குறித்து எங்கேயும் வாசிக்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நாளாகாமம் அப்புறம் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் அங்கங்கே வருவான். எல்லா இடங்களையும் இவனை பார்க்க முடியாது. இவனுடைய காரியங்களும் அதிகமாக தெரியாது. அங்கங்கே அவனுடைய மகன், இவனுடைய மகன் அப்படி வருவாங்களே, அந்த மாதிரி வருவாங்க. அப்போ இவன் யாரு தான், எப்படிப்பட்டவன் அப்படி சொல்லி தேடி தேடி பார்க்கணும். அப்போ தான் இவனை பற்றி ஏதாவது ஒன்று தெரியும். இப்போ இவன் போதக சங்கீதம் எழுதக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் அதை அங்கீகரித்தாங்களே, அப்படின்னா யார் இவங்க? தாவீதினால் பாடல்கள் ஏற்படுத்தினதான குடும்பத்தில் வந்த ஒருத்தன் தான். ஆனால் இவனை மகா ஞானி என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களில் பெரிய ஞானியாக இருந்து பேராக இருந்தான், அதாவது பிரபலமாக இருந்தவன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவன் இஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. பார்த்தீங்களா, இவன் மகா ஞானியாக இருந்தான். அவனை சுற்றி இருந்த கிராமம் அல்லது ஊர்கள், அந்த நாட்டில்
இவனை சுற்றி இருந்தவர்களில் இவன் ரொம்ப பிரபலமாக இருந்தான், ஃபேமஸாக இருந்தான். அதனால் இவன் போதகம் பண்ணும்போது எல்லாரும் அப்செட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. யாரோ வந்து இஸ்ரவேலுக்கு போதிக்க முடியாது, விசேஷமானவங்களாக இருக்கணும், அதை தான் அவங்க தான் கேட்பாங்க. அப்போ இவன் யார்? ஞானியாக இருந்தான், பெரிய ஞானி. அவர்களுக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே இவன் விசேஷிக்கப்பட்டவன், அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த சங்கீதத்தில் ஒன்று, இவனுடைய நிலவரத்தை தேவன்கிட்ட சொல்லுகிறதான அனுபவம். இன்னொன்று, இவனுக்கு இருந்த போராட்டம். மூன்றாவது, இவன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம். இது மூலமாக பிரித்து எடுத்துடலாம் நம்ம. முதலாவது, இவனுக்குள்ளே இருந்ததான காரியம். இவனுக்குள்ளே இருந்த காரியம் என்ன? 3வது வசனம், 88 3வது வசனத்தில், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஆத்துமா துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. துக்கம் அப்படி இருக்கும். ஏதோ துக்கம் வந்துச்சுங்க, போயிடுச்சு. அப்பப்போ ஏதோ துக்கம் வரும், சில பிரச்சனைகள் வரும், போயிடும். அப்படி சொல்கிற பகுதி இருக்கு. துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறதான ஒரு ஆளுக்கிட்ட யாரும் போய் ஆறுதல் சொல்ல முடியாது, அவங்கள தேற்ற முடியாது. கஷ்டம். எனக்கு துக்கம் இருக்குது, யாராவது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்பிக்கை உண்டாகும், நம்மளுக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கையில் நம்ம தேறிடுவோம். ஆனால் துக்கத்தினால் நிறைஞ்சி இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ இவன் எதில் துக்கத்தினால நிறைஞ்சிருக்கிறான்? என் ஜீவன் நான் சொன்ன பேர்படி ஆத்மா துக்கத்தினால நிரம்பி இருக்குது. ஆத்மா துக்கத்தினால நிரம்பி இருக்குது. அப்போ அவன் சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில். அப்போ உள்ளோ என்ன துக்கம்? கர்த்தருக்கும் இவனுக்கும் இருக்கிறதான காரியத்தில் தான் இவனுக்கு துக்கம். ஆத்மாவில் துக்கம் வருது அப்படி சொன்னால், இந்த ஆத்மாவுக்கு அதிபதி யாரு? ஆண்டவர் தான் இந்த ஆத்மாவுக்கு அதிபதி. அதில் இவன் துக்கத்தில் இருக்கிறான் அப்படி சொன்னாக்கா, இந்த ஆத்மாவுக்கு அவர் சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அதனால் துக்கமாக இருக்கு. என் ஆத்மா துக்கத்தினால நிரம்பியிருக்கு. இந்த ஆத்மா துக்கத்தை எந்த மனுஷனும் வந்து தேற்ற முடியாது. இவன் பிரபலமாக இருக்கிறான், மிகுந்த ஞானி அப்படி சொன்னாக்கா, பணக்குறைவு இவனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது, வறுமை இவன் வாழ்க்கையில் இருந்திருக்காது. இவன் நல்லா வசதியாக தான் இருந்திருப்பான். ஏன்னா அவன் தேவனுடைய வீட்டில் பாடகராக வேறு இருந்தான், ராஜாவுடைய சம்பளம் வாங்கியிருப்பான். தாவீது ஏற்படுத்தினதுனால அரண்மனையில் சம்பளம் வாங்கியிருப்பான். ஒரு அரசாங்கத்தில் வேலைக்காரன், ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவன். அப்போது ரெண்டாவது, எல்லாரும் பார்க்கலாம் இவன் பெரியவன், பிரபலமானவன் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருந்திருக்கலாம். அப்போ இவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த காரியமும் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஆத்மா துக்கம் அப்படி சொல்கிறது தெய்வத்துக்கும் இவனுக்கும் உண்டானதான கனெக்ஷன். தேவன் வந்து அவன் என்ன செய்கிறார்? அவன் ஆத்மாவை விட மாட்டார், சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படி சொல்லி குற்றப்படுத்துகிற மாதிரியே சொல்கிறார். என் ஆத்மா துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. இப்ப படிங்க. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்குது. அப்படியானா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இவனுக்கு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு வந்திருக்கிறது. பாதாளத்துக்குரிய பயம் வரக்கூடாது. என் ஆண்டவன் தன் ஆத்மாவை பாதாளத்தில் விடார் அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றான். என் ஆத்மாவை பாதாளத்தில் ஆண்டவர் விட மாட்டார். என் ஆண்டவனை, என் தேவன் என் ஆண்டவனுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடார். அப்போ பாதாளத்துக்குள்ளே என் ஆத்மா போகாது. அப்போ யார் இவங்க? ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கையோடு ஆராதிக்கிறவங்க இவங்க. யாராவது எடுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடார் அப்படி சொல்லி இருக்கு. அப்போது சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். அப்ப இவன் பாதாளம், இவனுடைய ஆத்மா துக்கத்தினால நிரம்பி இருக்கனா எதுக்கு? நான் என் தேவனை விட்டு ஏதோ ஒரு காரியத்தில் பிரிஞ்சிருக்கிறேன். அதனால நான் மரித்தாலும் என் ஆத்மா என் தேவன்கிட்ட போகாது. என் ஆத்மா பாதாளத்துக்கு சமீபமாக போயிருக்குது. இப்போ நான் அதை திருப்பணும். என் ஆத்மாவை மறுபடியும் என் தேவன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்.
என் ஆத்மாவை இவர் நோக்கி பார்க்கணும். இப்போ நான் அதுக்கு தான் பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் அப்படி சொன்னாக்கா எதுவும் அப்படி நம்ம வாசிட்டு போயிடக்கூடாது. அதில் என்ன தான் இருக்குது அப்படி சொல்லி தேடி ஆராய்ச்சி பண்ணணும். என் ஆத்மா துக்கத்தினால நிரம்பியிருக்குன்னா என்ன துக்கம் அது? முதலாவது இவன் ஆத்மாவை சீர்படுத்தணும். நம்ம தேவன்கிட்ட போகணும் அப்படி சொன்னால் நம் சரீரத்தில் பலவீனம், வியாதி எல்லாமே இருக்கலாம். ஆனால் கூட என் ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது, என் ஆத்மாவை நான் சரிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா மற்றதெல்லாம் தானாக வந்துடும். அப்போ என் ஆத்மா பிரிஞ்சிருக்கானா நம்ம தேவ சமூகத்தில் இருக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவருக்கு ஊழியக்காரனாகவும் இருக்கலாம், ஊழியக்காரச்சாகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனால் ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்மா எப்படி இருக்குது? அது தேவன் சப்போர்ட் பண்ணுறாரா? என் ஆத்மாவை பாதாளத்துக்கு நேராக போக விட்டு வச்சிருக்காரா? அதை தான் நம்ம செக் பண்ணணும். படிங்க. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. 4வது வசனம். நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல ஆனேன். நான் என் குழியில் இறங்குகிறவனை போல எண்ணப்பட்டு பலனற்றவனை போல மாறினேன். இப்போ தான் தன் சரீரத்துக்கு அவன் வந்திருக்கிறான். பலன் எதில் வரும்? சரீரத்துக்கு தான் பலன் வரும். ஆத்மாவுக்கு பலன் இல்லை, அது கர்த்தருக்கு உரியது. ஆனால் சரீரத்துக்கு பலனற்று போச்சு. அப்போ இவன் சரீரம் பலவீனப்பட்டிருக்குது. இவன் செத்தான்னா ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா இவன் தேவனோடு சரியான அனுபவத்தில் இல்லை, தேவனோடு சரியான அனுபவத்தில் இல்லை. அதனால் இவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான். அந்த பயம் இவனுக்கு, அந்த பயம். இப்போ சரீரமும் நேராக பலவீனம் அடைஞ்சிட்டே போகுது. செத்துட்டான்னா அதனால தான் நான் குழியில் இறங்குறவங்களை போல இருக்கிறேன். 5வது வசனம். மரித்தவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். மரித்தவன் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் நீர் இனி ஒருபோதும் என்னை நினையாதபடி. யாரை கர்த்தர் நினைக்க மாட்டார்? இந்த பூமியில் யாரை கர்த்தர் நினைக்க மாட்டார்? பிரியமானவர்களே, நான் உயிரோடு இருக்கிறேன்னு வைங்க. உயிரோடு இருக்கும்போது என் தவறுகளை கூட உணரப்பட்டால், என் தப்பிதங்களை உணரப்பட்டால், என் கர்த்தரை நோக்கி நான் மன்றாடுவேன். என்னை சரிப்படுத்துங்க சாமி, என்னை உருவாக்குங்க சாமி, என்னை கைவிட்டுறாதீங்க சாமி அப்படி சொல்லி நான் மன்றாடுவேன். அப்படி மன்றாடும்போது, வேதனைப்படும்போது கர்த்தர் என்னை நினைப்பார். அவர் என்னை நோக்கி பார்ப்பார். அவர் என்னை நினைப்பார், அவரை நோக்கி பார்ப்பார். நான் செத்துட்ட பிறகு அந்த மன்றாட்டு எப்படி பண்ண முடியும்? சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே நான் மன்றாட முடியும். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே விண்ணப்பம் பண்ண முடியும். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே அவரை நினைக்க முடியும், அவரை நோக்கி துதிக்க முடியும். இந்த துதிக்கிறது, விண்ணப்பம் பண்ணுறது, ஜபிக்கிறது, இந்த அனுபவம்லாம் நான் செத்துட்டா போயிடும். அப்போ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தேவனை துதிக்கலைனாலும், தேவனை நோக்கி பார்க்கலனாலும் அவருடைய ஜனங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணத்தக்கதாய் அப்படி சொல்லி 2 நாளாகமும் 14வது அதிகாரத்தில் அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது அப்படி சொல்லியிருக்கோம். 16:9. தம்மை பற்றி உத்தம 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்காக அவருடைய வல்லமை விளங்க பண்ணணும், அவருடைய கிரியை வெளிப்படணும். ஏன்னா அவங்க என்னையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்காகவே இருக்கிறாங்க. அதனால் நான் அவங்களுக்கு எதனா செய்யணும்னு அவருடைய வல்லமையை காட்டுறதுக்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதே தேவன் தான் வானத்திலிருந்து நான் கண்ணோக்கி பார்த்தேன், திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கவனை நான் தேடினேன், ஒருத்தனும் இல்லை, அதையும் பார்க்குறாரு. அப்போ கெட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க, யாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணவோ ஜெபம் பண்ணவோ ஒருத்தருக்கும் அக்கறை இல்லை. அப்போ இப்படிப்பட்டவங்களுடைய ஆத்மாவெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அந்த ஆத்மாவை பார்க்க மாட்டார். சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படி சொன்னால் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம உணர்ந்து நம்முடைய ஆத்மாவை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்த்துக்கணும், ஆண்டவரோட இடைப்பட ஆரம்பிக்கணும். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? அவன் சரீரம் பலவீனமாச்சு,
மரித்தவர்களுக்கு ஒப்பானான். இனி நீர் என்னை நினைக்காத இடத்துக்குள்ள நான் போகிறேன். செத்துட்ட பேர் நான் எப்படி நான் உன்னை துதிப்பேன்? அப்போது மறைஞ்சிடுவோமே, என் சத்தம் அடங்கிடுமே, எனக்கு சேர வேண்டிய நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீ என்னை நினச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்த பேரும் கர்த்தர் நினைக்கணும், நம்மளை நினைப்பார். நம்மளை நினைப்பாரா? செத்த பேர் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், தைரியசாலி, அவன் ஆத்மாவை பாதாளத்தில் போனால் கூட குழியில் இறங்கி மறைச்சி வச்சா கூட அவன் சொல்கிறான், என்னை நினைச்சல், என் காலத்தில் என்னை நினைக்கணும் அப்படி சொல்கிறான். யோபுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இல்லை 13வது வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். திரும்பவும் நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை. அப்போ நான் செத்து போய் என்னை குழியில் வச்சுட்டாங்க, அதான் எனக்கு பாதாளம்னு வச்சுங்க. ஆனால் நான் சரியா என் ஆத்மாவை கர்த்தரோட வச்சிருந்தேன் அப்படி சொன்னால், நான் இந்த பூமியில் செத்து போனால் கூட ஒரு நாளைக்கு கர்த்தர் என்னை நினைப்பார். நினைக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நான் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நினைக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நான் இருக்கலைன்னா அப்படின்னா, இவன் சொல்கிற மாதிரி நீர் எப்பொழுதும் என்னை நினைக்காத ஒரு சூழ்நிலை வருது எனக்கு. இப்போ படிமா அந்த வசனத்தை படி. 88 5வது வசனம். நீர் என்னை இனி ஒருபோதும் நினைக்காதபடி அப்படி சொல்றான். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி. பாத்தீங்களா? நீர் என்னை ஒருபோதும் நினையாதபடி. அந்த காலம் கூட இல்லை, ஒரு நாளைக்கு நான் உன்னை எழுப்புவேன் அப்படின்றதான இடத்துக்குள்ள கூட இல்லை. இடத்துக்குள்ள கூட இல்லாம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகுது, என் சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகுது. இனிமே என் தேவன் என்னை நினைக்கவே மாட்டார். எப்படி பயமா இருக்கும்ல நம்மளுக்கு. என்ன ஆகும் ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் டபக்குன்னு செத்து போயிட்டேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஆண்டவர் வீட்டில் தானே இருக்கிறேன், ஆண்டவர் வீட்டில் தானே பாடுபடுறேன், ஆண்டவர் வீட்டில் தானே எல்லாம் செய்கிறேன், நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா எங்கே இருக்கு, எப்படி இருக்கு? ஆண்டவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா? என் ஆத்மா தேவனோடு இணைஞ்சிருக்கா? அதெல்லாம் நம்ம நினச்சிக்கலாம். இந்த வசனம், இந்த அதிகாரம் படிக்கும்போது எனக்கே பயமாச்சு. சப்போஸ் நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம ஆத்மா எங்கே இருக்குது? நம்மளை நினைக்கக்கூடிய இடத்துல இருக்குதா, இல்லை அடியோட மறக்கிற இடத்துல இருக்கா? அந்த பயம் வரணும் நம்மளுக்கு. அப்படி அந்த பயம் வந்துச்சுன்னா நம்ம தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை வெறுமையாக்கிடுவோம். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அந்த பூமியில். நான் வெறும் மண் என்று நான் நினைவு கூறுகிறேன் தான் ஆண்டவர் சொன்னார். உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். அப்போ நாம் ஒரு மண், ஆண்டவரே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம், நான் என்னையும் நினைவு கூறுகிறேன், மண் என்று நினைவு கூறுகிறார். அப்போ நான் நினைக்காத இடத்துக்குள்ள இந்த மண்ணையாவது ஆண்டவர் நினைக்கிறார் இல்லையா? அதை கூட நினைக்காத இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக நான் இருக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் இருந்தாலும் என் ஆத்மாவை ரொம்ப பொக்கிஷம் போல நான் பாதுகாக்கணும். அதுக்கு இடர்கள் வராத அளவுக்கு இருக்கணும். கர்த்தருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி. அப்போ நான் மரித்தவர்களைப் போல நீ ஒருபோதும் நினைக்காத இடத்துக்குள்ள நான் போகிறேன். உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானே. பார்த்தீங்களா? உமது கையினால் அறுப்புண்டு போய். அப்போ கர்த்தருடைய கரத்திலிருந்து விழுகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்குது அப்படின்னு எபிரேயரா சங்கீதம் 2 சாமுவேல் இல்லை எபிரேயர். கர்த்தருடைய கரத்திலிருந்து விழுகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது அப்படி சொல்லி எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்குது. எபிரேயர் 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் இருந்து விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அவர் கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. அவர் கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. அவர் கரத்திலிருந்து நான் விழுந்துட்டேன் அப்படின்னா எனக்கு எங்க பாதுகாப்பு உண்டாகும்? நான் விழுந்தாலும் தூக்கி எடுப்பார் கர்த்தர். அதனால்தான் கர்த்தருக்குள்ள நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஏதோ பாவம் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்யறாருன்னா என்னை தூக்கி எடுக்கிறார். அந்த நிச்சயம் நம்மளுக்கு விழுந்த பேர் கூட இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், என் சத்துருவே என் மேல் நீ சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் என் மேல் கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பார், நான் எழுந்திருப்பேன்,
நான் தடுமாறிட்டேன். தடுமாறி விழுந்தது தான், அவ்வளோதான். நான் வீம்புக்கு விழல, துணிகரமாக விழல, தடுமாறி விழுந்துட்டேன். எதுவும் என்னை விழ பண்ணிடுச்சு சத்துரு. அதனால் விழ பண்ணிட்டேன் பத்தியா, நான் உன்னை விழ பண்ணிட்டேன் பத்தியா, நான் சந்தோஷப்படுவான். அப்போ விழ பண்ணால் கூட நாம் சொல்ல வேண்டியதான வார்த்தையுமே, நான் கர்த்தருடைய கரத்திலேருந்து ஒன்றையும் விழுந்து இல்லையே, கர்த்தருடைய கரத்திலேருந்து ஒன்றையும் விழுந்து இல்லையே, நான் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறேன். கிரியை நிமித்தம் விழுந்தெல்லாம், சில காரியத்தை நிமித்தம் விழலாம், ஆனாலும் விழுந்துட்டேன் நான் அங்கேயே கிடப்பேன்னு நீ நினைக்காதே. நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தூக்குவார். அவர்களோ என் மேன்மையிலிருந்து தள்ளினார்கள், கர்த்தரோ என்னை தாங்கினார். அவர் கரத்தில் இருந்ததுனால நான் தாங்கினேன். இப்போ படி மீகாவுடைய புஸ்தகம் 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பாத்தீங்களா, இருக்கிறது என்னமோ இருள் தான், ஆனா அங்கேயும் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாரே, அங்கேயும் கர்த்தர் இருக்கிறாரே. என்னை விட்டுட்டு அவர் போலையே, அப்ப நான் எங்க இருக்கிறேன்? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் என் மேன்மையிலிருந்து தள்ளினார்கள், கர்த்தரோ தாங்கினார். தள்ளுறதுக்கு எனக்கு அநேக ஆள் உண்டு, நம்மளை தள்ளுறதுக்கு அநேக ஆள் உண்டு. ஆனால் நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். காரணம் என்ன? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் தாங்கப்படுகிறேன். ஆனால் கர்த்தருடைய கரத்துலேருந்தே நான் அறுப்புண்டு போனேன்னா இன்னும் எவ்வளோ பயங்கரம். அது கர்த்தருடைய கரத்திலே இல்லாமல் வெளியே போயிட்டோம் அப்படின்னா யார் எனக்கு பாதுகாப்பு? அவர் கரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே எனக்கு பாதுகாப்பு. அவர் கரத்தில் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்கிறார். என் கரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார், உன்னை ஏந்துவேன்னு சொல்கிறார், உன்னை தப்பு வைப்பேன். இதெல்லாம் கரத்திலிருந்து உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள். இந்த கரத்திலிருந்தே நான் வெளியே போயிட்டேன் அப்படி சொன்னாக்கா எனக்கு எப்படி இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அதனால் அவன் சொல்கிறான் பாருங்க, உன்னுடைய கரத்திலிருந்து நான் அறுப்புண்டு போகிறேன். நீ நினைக்காத இடத்துக்குள்ளே போகிறேன், உன்னை மறக்கிற இடத்துக்குள்ளே நான் போகிறேன். இந்த சாதாரண வசனம் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம தியானித்தோம் அப்படி சொன்னால் உள்ள நடுங்கும். ஆண்டவரே, இவ்வளோ ஞானி, இவன் பெரிய ஆள், ஆனால் இவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான்? இது அது ஏன் போதக சங்கீதம்னு இதை நம்ம எழுதினாங்க? காரணம் என்ன? நீ இந்த வசனங்களை கேட்டு உணர்வடை, தயவு செய்து உணர்வடை. அதுதான் இது, நீ உணர்வடை. உணர்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. உணர்வடைஞ்சு நம்மளை சரிப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம இருக்கிற மாதிரியே நினச்சிட்டே கண்ணை மூடிடுவோம், கடைசியில் பாதாளத்துக்குள்ளே போயிடுவோம். ஆகவே உம்முடைய கரத்திலிருந்து அறுப்புண்டு பிரேத குழியிலே கிடக்கிறது போல, பிரேத குழியிலே படிமா அந்த வசனத்தை, மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானேன். பிரேத குழிகளில் கிடக்கிறவனை போலானேன். அப்போ பிரேத குழியில் இருக்கிறவங்கள மனுஷங்களாம் நினைக்க மாட்டாங்க, தேவனும் நினைக்க மாட்டார். இவனே சொல்லிட்டான், ஒருபோதும் நினைக்காத இடத்துக்குள்ள நான் போயிட்டேன். 6வது வசனம், என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். பார்த்தீங்களா, என்னை பாதாள குழியிலும் இருளின் ஆழங்களும். இது 2 இடமும் நரகத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு போகக்கூடியதான காரணம் என்ன? தேவ கோபத்துக்கு இவன் ஆளாயிருக்கிறான். 7வது வசனம், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. பாத்தீங்களா, உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். பாத்தீங்களா, சேலா அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. சேலா அப்படி சொன்னா என்ன? நிறுத்தி சிந்தனை செய். என்ன நிறுத்தி இங்க சிந்தனை செய்யறது? இவன் ஒரு பாடகன் தானே, இவன் ஒரு ஞானி தானே. அப்ப இவன் ஞானி எப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய கோபத்துக்குள்ள வந்தான்? பிரியமானவர்களே, ஞானிகளும் மூடர் ஆயிடுவாங்க சில நேரங்கள்ல. அதுக்கு உதாரணம் தான் இந்த சாலமோன். அவனுக்கு முன்னால ஞானியும் இல்லை, அவனுக்கு பின்னாலும் ஞானியும் இல்லை. நீங்க போன வாரம் கூட கேட்டீங்க. ஆனா அவன் கூட பார்த்தீங்களா, அவன் ஞானம் எப்படி மயங்குச்சே தெரியாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு வெளியே போயிட்டான். இதுதான். அப்போ தேவனை விட்டு வெளியே போறவங்க தான் கோபம், எரிச்சலாக வரும். ஆண்டவர் கோபம் வரும் பயங்கரமா. அப்போ சிக்ஷிக்கிறது எதுக்கு? இந்த வியாதி, இவன் ஜீவியத்தில் வந்த பலவீனம்,
இதெல்லாம் எதுக்கு அப்படி சொன்னா, உணர்ந்து மறுபடியும் கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு தான். நல்லா யோசிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனையும் பாதாளத்தில் தள்ள விட மாட்டாரு. ஆனா எதுக்காக இந்த மாதிரி சில சிக்ஷை கொடுக்கிறார் அப்படி சொன்னா, திரும்பிடுவானா, இவன் தான் ஞானியாச்சே, இவன் தான் ஞானியாச்சே, இவன் என் வீட்டு வாசல்லே இருந்த பாடகன் பாடினானே, பாட்டு பாடினவனாச்சே, ஆகவே இவன் ஒருவேளை திருந்திட்டான்னா அதுதான். அப்போ ஞானியா இருந்தா கூட சில நேரங்களில் மதிக்கெட்டு போயிடுவோம், மதிக்கெட்டு சில காரியங்கள் பண்ணிடுவோம். அது நிமித்தம் நம்முடைய ஜீவியத்தில் என்ன உண்டாகும்? தேவ கோபம் நம்ம மேல் வரும். தேவ கோபம் நம்மளை இருத்தும். இருத்தும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நொறுக்கம் போட்டு பயங்கரமா நெருக்கம். சில நேரங்களில் அதை நம்ம தாங்க முடியாது, சில நேரங்களில் அதை நம்ம தாங்க முடியாது. அதையே நினைச்சு 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 வேதனைப்படுவோம். சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும், சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும். துக்கம் நம்மளை ஆளுகை செய்யறத மற்றவர்கள் பார்ப்பாங்க, மற்றவர்களும் பார்ப்பாங்க. என்ன கவலையா இருக்கீங்க, என்ன கவலையா இருக்கீங்க, என்ன கவலையா இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் அது நம்மளை ஆட்கொண்டுடும். என்ன ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி அது காட்டும். அதனால தான் நான் அந்த ஒரு யாருக்குன்னா ஒரு மாதிரி பிசாஸ் போராட்டம் அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாயிண்ட் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால துக்கத்தின் ஆடையை நான் உடுக்க மறுக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பேன். துக்கத்தின் ஆடையை உடுக்க மறுக்கிறேன் அப்படின்னா அர்த்தம், நம்முடைய துக்கம் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எப்போ பார்க்குறவங்களாம் நம்மளை கேட்பாங்க, என்ன துக்கமா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் டல்லாக இருக்கீங்க, எதுக்கு எப்படி இருக்கீங்க, எதுக்கு அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்போ வெளியே ட்ரெஸ்ஸு தெரியுது, அந்த துக்கத்தின் ட்ரெஸ்ஸு தெரியுது. அப்போ இந்த இடத்துல இவனுடைய நிலவரம் என்ன? கர்த்தர் அவருடைய கோபத்தினால் அவனை நெருக்கினார். கர்த்தர் அவருடைய கோபத்தினால அவனை நெருக்கினார். படிவா மறுபடியும் அந்த வசனத்தை. உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். உம்முடைய கோபத்தினாலும் என்னை நெருக்கிறீர், எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்தினீர், எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்தினீர். மறுபடியும் படி அந்த வசனத்தை. உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும். ஏன் இங்கே அலைகள் அப்படின்னு சொல்லியிருக்குது? அலை எப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி தானே வீசும். அப்போது ஏதோ வந்துச்சு, வருத்தம் போயிடுச்சு, அடுத்தது தொடங்குது, அடுத்தது தொடங்குது. அதனால தான் உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்தினீர். விட்டு 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 வந்துட்டே இருக்குது, விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. ஏதோ வந்துச்சு போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாதுன்னு. திரும்பி திரும்பி அலைகள் ஓயுமா? ஓயாது. அப்போ உங்களுடைய அலைகளினால. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்றவர் அப்படி சொல்லி ஏசாயாவுடைய புஸ்தகம் 51:15 வாசிக்கிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். பாத்தீங்களா? அவர் சமுத்திரத்தின் மேல அலைகள் மேல கொந்தளிக்கிறதுக்கு பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் சமுத்திரம் அப்படி சொன்னா என்னங்க? இது என்ன சமுத்திரம்? வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிற மாதிரி ஜன சமுத்திரம். இந்த தண்ணி, அந்த தண்ணி ஏராளமான அந்த தண்ணீர் மேல் இருக்கிற அந்த ஸ்திரீ யாரு? அந்த தண்ணி என்ன அப்படி சொன்னாக்கா ஜாதிகள் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? ஜாதிகள்னா மனுஷர்கள், மனுஷர்கள். அப்போ இவர் சமுத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த சமுத்திரத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யறார்? அலைகளை கொந்தளிக்க பண்றார். சில காரியங்களை நம்மளுக்குள்ள எழும்பி தர வருத்தப்படுறதுக்காக. இதுதான். ஆகவே அவர் சொல்ற, உங்களுடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்தினீர், என்னை வருத்தப்படுத்தினீர். இப்போ இந்த மாதிரி ஒரு வருத்தம் என் வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு அறிமுகமானவங்க, என் சிநேகிதர்கள் என்னுடைய வாதையை கண்டு விலகி போகிறாங்க. அப்போது சப்போர்ட் இல்லாமல் போகுது, மனுஷருடைய சப்போர்ட்டும் மறையுது கொஞ்சம் கொஞ்சமாக. 8வது வசனம். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர், நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். இப்போ இவனுக்கு என்ன வியாதி வந்திருக்கும்? அந்த காலத்தில் வெளியே வர முடியாத அடைக்கப்பட்டிருக்கிறவங்க யாரு? குஷ்டரோகிகள் மட்டும்தான். அதுதான் பயங்கரமான வியாதி. அதை பார்த்து தான் எல்லாரும் அருவருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பாளையத்துக்கு வெளியே தள்ளிடுவாங்க. இவன் பயங்கரமான பணக்காரனாக இருக்கிறான், பிரபலமானவனாக இருக்கிறான், எல்லாரும் பார்க்கலும் விசேஷமானவனாக இருந்து ஞானியாக இருக்கிறான்.
அதனால் இவனுக்கு பெரிய வீடு இருந்திருக்கும். நான் இப்போ பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். அந்த மாதிரி 2-3 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னொருத்தன் யார்? அந்த ஊசியா ராஜா, ஊசா, அந்த தூப கலசத்தை கையில் எடுத்தான் பாருங்க, குஷ்டரோகம் பிடிச்சி போனான்னு. அவன் தனியாய் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து செத்து போனான். அவன் குஷ்டரோகி என்று சொல்லி ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல அடக்கம் பண்ணாமல் தனியாக அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போது குஷ்டரோகிகள் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வந்து அவங்க பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் அடைச்சி இருந்துருவாங்க, யாரும் அது உள்ளே போக மாட்டாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான்? இவன் சொல்கிறான், நான் அடைப்பட்டு இருக்கிறேன், வெளியே வரக்கூடாதபடி அடைப்பட்டு இருக்கிறேன். பணக்காரனாக இருந்தாலும் வெளியே வந்தால் குஷ்டரோகியை கல்லெறிஞ்சு கொண்டுடுவானுங்க யாராக இருந்தாலும். அதனால் நான் அருவருப்பானேன், என் பக்கத்தில் வர்றது கூட விரும்ப மாட்டாங்க, என் சிநேகிதரெல்லாம் போயிட்டாங்க. நான் அருவருக்கப்பட்டு என் வீட்டில் அடைக்கப்பட்டவனாய் மாறினேன். இப்போ 10வது வசனம். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே என்னை இப்படியே வச்சா நான் செத்து போயிடுவேன், இப்படியே விட்டா நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போயிட்டா உன்னை யார் துதிப்பா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த துக்கத்திலும் இந்த வேதனையிலும் நான் உண்மை துதிக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்திலும் நான் உண்மை நினைச்சு பார்க்குறேன். நான் தவறு செய்தவன் தான், ஏதோ பலவீனமானவன் தான், உமக்கு விரோதமாய் சில காரியங்கள் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனாலும் நான் உண்மை சோத்திரம் பண்ணுறேன் இல்லையா, உண்மை துதிக்கிறேனே. நான் செத்துட்டா உண்மை யார் துதிப்பா? நான் உன்னை துதிக்கணும் இல்லையா? அப்போ என் துதி உனக்கு நஷ்டமாயிடுமே. பிரியமானவர்கள், தேவனை நோக்கி சில காரியங்களை நம்ம பண்ணும்போது தேவனே யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடணும். நம்ம இவன் எப்படி பண்ணுறான் பாருங்க, தேவனே யோசிப்பார் இல்லையா? இப்போ நான் செத்துட்டேன்னா யாரும் உண்மை துதிப்பா? என்ன மறிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீரன்னு. அப்புறமா நான் துதிச்சா தானே நீர் எனக்கு ஏதாவது அதிசயம் செய்வீர். நான் செத்து போயிட்டேன்னா உன்னை துதிக்க முடியாது, எப்படி அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கும்? நீர் உம்முடைய கிரியை எப்படி வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்குவார்? யாராவது உடம்புல இருக்கிறாங்க, உடம்பு சரியாலாம் இருக்காங்க, சரியில்லாத அகப்பட்டுருக்கிறாங்க, ஏதோ ஒரு கட்டில் இருக்கிறாங்க, அப்போ அவங்க கர்த்தரை நோக்கி அழுவாங்க, கெஞ்சுவாங்க, கர்த்தர் ஏதாவது கிரியை வெளிப்படுத்துவார், அதிசயம் நடக்கும். உடனே ஊரில் இருக்கிறோம், ஆண்டவர் பாரு எவ்வளோ பெரிய காரியம் செய்தார், மகத்துவத்தை பேசுவாங்க. அப்போ அதிசயம், அது இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்தாரா? அப்போ அதிசயம் செய்ய முடியாமல் போயிடுமே. எவ்வளவு ஞானமா தேவனிடத்துல பேசுறான் பாருங்க. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினம் மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. செத்து போன ஒரு வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. அதிசயமும் செய்ய முடியாது, செத்து போனவங்க எழுந்து உம்மை துதிக்க முடியாது. அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. அடுத்தது, பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ. பிரேத குழியில் உம்முடைய கிருபை. செத்து போன அப்புறமா குழியில் கொண்டு போய் போட்டுருவாங்க, அங்கே கிருபை கிடைக்குமா? உயிரோடு இருக்கிறவங்க அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதிப்பாங்க, அதனால கிருபை கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு கிருபை கிடைக்காதே, அங்கே கிருபையும் இருக்காது. மரித்தவர்களுக்குள் அதிசயம் செய்வீரோ, பிரேத குழியிலே உம்முடைய கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விளங்குமோ. அழிவில் உம்முடைய உண்மை அப்படி சொல்றது என்ன? சத்தியம், சாட்சி, இதெல்லாம் தான் உண்மை. கர்த்தர் பொய் கிடையாது, அவர் சகலத்தையும் மெய்யாய் செய்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அதுவே ஒரு உண்மை தான். உம்முடைய உண்மை விளங்குமா? நீ ஜீவனுள்ள தேவன் விளங்குமா? உம்முடைய உண்மை விளங்குமா? அப்படி சொல்ற. கீழ் உள்ள வசனம், இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியையும் அறியப்படுமோ. இருளில் உம்முடைய அதிசயங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளில் உம்முடைய அதிசயங்கள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மறைந்து செய்கிறதான காரியம். மறைஞ்சு தேவன் யாருக்குன்னா ஒரு காரியத்தை செய்தார்னா வெளியே தெரியாதே, அது செய்து என்ன பிரயோஜனம்? மறதியின் பூமி அப்படி சொல்றது என்ன? மரித்தோருடைய உலகம், அதுதான் மறதியின் பூமி. அப்போ மரித்தோருடைய உலகத்துக்கு அதான் செத்து போயிட்டாங்களே. மறுபடியும் படிமாத. இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ. மறதியின் பூமியில் உம்முடைய நீதி அறியப்படுமோ. நீதி அப்படி சொல்றது என்ன? கர்த்தருக்காக செய்கிறதான வேலைகள்.
இந்த யோவான் சானகன் கிட்ட ஆண்டவர் வரும்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது இப்பொழுது நீதிக்கு இடம் கொடு, இதெல்லாம் தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்போ தேவ நீதியை நிறைவேற்ற உயிரோடு இருக்கிறவன் தான் தேவ நீதியை நிறைவேற்ற முடியும். செத்து போனவன் மரித்தோருடைய உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவான்? தேவ நீதியை நிறைவேற்ற முடியாது. இது மறதியின் பூமி, மரித்தோருடைய உலகம். அந்த இடத்துக்குள்ள முடியும், நீதியே வராது, நீதியே விளங்காது. இப்போ இவன் எப்படிப்பட்டவன் சொல்றான்? சிறு வயது முதல் 15வது வசனம். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். பாருங்க, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறோம். எப்போ எனக்கு சாவு வரோன்னு தெரியாது. நிறைய பேருக்கு இப்போ யாருக்கெல்லாம் நிச்சயம் இருக்கா நான் இவ்வளோ நாள் தான் வாழ்வேன்னு? இங்கே வந்து அவன் வியாதியில் நான் சிறு வயது முதல் வியாதியிலேயே கடந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லலை. இவன் சிறுமைப்பட்டவன். அப்படி எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டவன்? நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்டவன், அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது சிறு வயதுலேருந்தே என் வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. இப்போ செத்துறோன்னு அப்போ செத்துறோன்னு தெரியாது. போகும்போதே ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ பேர் செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு சாவு போடுற வயசா இல்லை, அப்படி செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. நடு வயசில் செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. சிலர் முதல் வயது வரைக்கும் இருக்கிறாங்க. பாதியிலலாம் உயிர் பெறுமா. மரணத்துக்கு நிச்சயமே கிடையாது. மரணத்துக்கு இவ்வளோ நாள் தான் இருப்போம்னு சொல்ல முடியாது. பேசிகிட்டு இருக்கிற நாம் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதுதான் அதை சிறுமைப்படுத்துறது. நிச்சயமில்லாத வாழ்க்கை இது, மனுஷனுக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை. மறுபடியும் படிக்கும் 15வது வசனம். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. உம்மால வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மாண்டு போறவர்கள் நான் எப்போ செத்துருவேன், எப்போ செத்துருவேன், எப்போ செத்துருவேன் மரண பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் எப்பவும் மரண பயம் இருக்கும். ஒரு சிலர் மரண பயம், செத்துருவோமோ 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 செத்துருவோமோ, அந்த மரண பயம். அப்போ அவங்களுக்கு தான் நிச்சயம் இல்லை. அந்த சிறு வயது முதல் அந்த எண்ணத்திலேயே செத்துருவோம் செத்துருவோம் செத்துருவோம்னு சிறுமைப்படுத்திட்டே போகிறதான அனுபவம். நமக்கு எதனா ஒரு வியாதி இருந்தால் கூட இந்த வியாதி நம்மளை கொண்டுடுமோ அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆகவே அந்த மாதிரி காரியத்தில் சுமத்திருக்கிறீர், நான் மனம் கலங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் பயம். அந்த பயத்தில் தான் நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. பாருங்க, உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்மேல் அதம் பண்ணுகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அதம் அப்படி சொல்றது என்ன? அழிக்க நினைக்கிறது, நம்பிக்கை உண்டாக்க முடியாத காரியம், இது எல்லாமே தான். இப்போ இதெல்லாம் இவன் சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி எப்படிப்பட்டதான விண்ணப்பங்களை வைக்கிறான். அதுதான் 9வது வசனம். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு. துக்கத்தினால் என் கண்ணெல்லாம் இருண்டு போகுது, சோகம் அடைஞ்சிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஆனால் நான் வந்து கூப்பிடுறத நிறுத்தலை, உண்மை கூப்பிடுறத நான் நிறுத்தலை. அனுதினமும் என் பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இருக்கிறதான காரியத்தை உங்கள்கிட்ட நான் அறிவிக்கிறேன். மறுபடியும் படிமா. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். துக்கத்தினால் இப்போ அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கைகளை நேராக விரிக்கிறேன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாரும் கைவிட்டாங்க. நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன். எல்லா வசதியும் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன். நீர் என்னை காக்காவிட்டால், நீர் என்னை கரம் பிடிக்காவிட்டால், நீர் எனக்கு உதவி செய்யாவிட்டால் எனக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை போல அபயமிடுறேன். நான் உமக்கு நேராக என் கையை விரிக்கிறேன். எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதுதான் அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். என் காரியத்தை உமக்கு நான் வெளியே சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் ஒன்றுமில்லை அப்படின்னு நான் என்னை தாழ்த்துறேன். நான் ஒன்றுமில்லை அப்படி சொல்லிட்டு என்னை நான் தாழ்த்துறேன். பெரியமானவர்களே, அதுதான் ஜெபம். சாதாரண விஷயம் இல்லை ஜெபம் எல்லாம். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில், இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில்
18 வசனங்கள் தான் இதில், 18 வசனங்கள் தான். இந்த 18 வசனங்களும் படிக்க படிக்க கொலை நடுங்கு வச்சுது. ஆகவே நான் அப்படி தான் விரிச்சு ஆகணும். என் கையை கர்த்தருக்கு நேராக விரிச்சு, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொருட்டு அல்ல அப்படி சொல்லி ஆகணும். அதனால தான் என் கையை உமக்கு நேராக்கிறேன். அவ்வளோ பெரிய நான் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியாத ஆண்டவர். இந்த பூமியில் நீர் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ண முடியும்? நீர் இல்லைன்னா யார்? எனக்கு இருக்கிற பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது. உண்மை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது. 2வது 13வது வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டது இல்லாமல் காலை தோறுமே வேற எழும்புகிறேன். காலைதோறும் நான் எழும்புறேன். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன். அது இயல்பு, எப்பவும் கூப்பிட்டு தான் இருப்பேன். ஆனால் இது இல்லாமல் நான் காலைதோறும் உம்முடைய சமூகத்துக்கு வருவேன். மறுபடியும் படி அந்த வசனத்தை. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். பார்த்தீங்களா? காலையிலே என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். எப்போ எனக்கு தீர்வு கிடைக்கும்? காலையிலே எழும்பினோடனே நான் உன் பக்கத்தில் தான் வருவேன். காலையில் எழும்பின முதல் உங்கள்கிட்ட தான் வருவேன். அப்புறம் தான் மற்ற காரியமெல்லாம். எழும்பின உடனே என் தேவன்கிட்ட நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியத்துக்கெல்லாம் போகணும். நான் அதை விட்டுட்டு எடுத்த உடனே மற்ற காரியத்துக்கு போகணும் அப்படி சொன்னால் பதில் தரவர் அவர் தானே, ரட்சிக்கிறவர் அவர் தானே. அப்போ நான் எழும்பின உடனே உன்னை நோக்கி பார்த்துருவேன். எனக்கு நடக்க வேண்டியதான காரியத்தெல்லாம் நான் சொல்லிடுவேன். காலையில் உங்ககிட்ட வந்து உட்காந்துருவேன். நான் உமக்கு முன்பாக என் விண்ணப்பத்தை சொல்லுவேன். இப்போ என் ரட்சியும் தேவனே, என்ன நீங்கள் காப்பாற்றணும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். இந்த சங்கீதத்தை எப்படி படிக்கணும் அப்படி சொன்னாக்கா, மேலேருந்து அப்படியே படிச்சுட்டு வந்தால் ஒன்றும் புரியாது. எங்கே தொடங்கி எங்கே கொண்டு வந்து எந்த இடத்துல முடிக்கணும் அப்படி தெரியும். இப்போ இவன் இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் முடிக்க போகிற இடம் தான் அந்த 1வது வசனம். அப்போ நம்ம 9வது வசனத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறான். 13வது வசனத்தில் காலைதோறும் வந்துட்டான். அவன் என்னத்தான் சொல்கிறான்? 1வது வசனம் படிங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை தவிர என்னை யாரும் ரட்சிக்க முடியாது. இந்த பூமியில் உம்மை தவிர யாரும் என்னை ரட்சிக்க முடியாது. என் ரட்சிப்பின் தேவன் நீர் தான். இவ்வளோ பிரச்சனைக்கும் என்னை விடுதலையாக்குறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான் ஆண்டவரே. நீர் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீர் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ரட்சிப்பை தருகிற நீ தான். எந்த மனுஷன் எனக்கு ரட்சிப்பை தர முடியாது. எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரியதாலும் வல்லமை உள்ளவங்களாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரிதான், நம்மளுக்கு ரட்சிப்பை தருகிறவர் நம்முடைய தேவன் தான். என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிப்பின் தேவன், என் ரட்சிப்பின் தேவனின் கர்த்தாவே, இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். என்ன சொன்னால் டெய்லியும் நான் உன்னை கூப்பிடுவேன். இப்போ காலைதோறும் பக்கத்தில் வருவேன்றான். இப்போ என்ன சொல்கிறான்? நைட்டை நான் தூங்க மாட்டேன். என்னை ரட்சிக்கிற வரைக்கும் இரவும் பகலும் நான் உன்னை விடமாட்டேன். பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தர் சமூகத்தில் நான் பலவீனப்பட்டோம், வியாதிப்பட்டோம், ஒருவேளை என் ஆத்துமா கர்த்தர் விட்டு விலகி போயிருக்குது அப்படின்னா அது சேர்ற வரைக்கும் அவர் என்னை நோக்கி பார்க்குற வரைக்கும் அவருடைய முகத்தை மறைச்சிக்கிட்டேன் அப்படி சொல்கிறார். 14வது வசனம். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? பார்த்தீங்களா? கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை நீ தள்ளி விடுற? அது உங்கூட தானே இருக்கணும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ வேற எங்கேயோ பார்க்குறீரே. நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீ வேற எங்கேயோ கவனிக்கிறீரே. உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீரே. நான் உம்முடைய முகத்தை பார்த்து தானே பேசணும். உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காது. அதனால தான் என் ரட்சிப்பின் தேவனே. 2வது வசனம். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளோ. கடைசியில் சொல்கிறான், என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வட்டாது, தடை வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ சொன்னனே, காது கொடுத்து கேளுங்க, தயவு செய்து செவி கொடுங்க. என் வார்த்தை உம்முடைய செவியில் வருவதாக. அவர் காதில் போய் ஏறிடுச்சு அப்படி சொன்னான், சகலமும் நன்மையாய் முடியும். சகலமும் நெருக்கத்தில் அவரை தான் கூப்பிடணும். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் அபயமிட்டேன்,
அவர் சமூகத்திலே போய், அவர் சன்னிதானத்திலே போய், அவர் செவியில ஏறிச்சு. அப்போ என் விண்ணப்பம், என் வேண்டுதல், என் கூப்பிடுதலுக்கெல்லாம் ஒரு செவி சாய்க்கல் அப்படின்னா பதில் எனக்கு கிடைக்காது. 18:6 சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாத்தீங்களா? இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்ட பிறகு பதில் கொடுக்கறதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணார். பூமி அதிரத்தக்கதா இறங்கினார். கேருபீன்கள் சேட்டையை கொண்டு வேகமாய் பறந்தார். மேகத்தின் சேட்டையிலே அவர் கடந்து போனார். பயங்கர கார்புறங்களையும் கார்பின்னர்களையும் தனக்கு கூடாரமாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி, கரும்புணங்களையும் இருளையும் தமக்கு கூடாரமாக்கி கொண்டார். அவர் பயங்கர கோபத்தோடு வர்றார். அவர் நாசியில் அக்னி நெருப்பும் பத்தி எரியுது. அப்ப தன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படி சொல்லும் போது அவர் செவியில நம்முடைய சத்தம் போய் ஏறிடுச்சு அப்படி சொன்னா அவர் பயங்கரமா இறங்குவார். ஆனா இந்த இடத்துல அவன் 2வது வசனத்துல என்ன சொல்றான்? செவி சாயிங்க, ப்ளீஸ் செவி சாயிங்க, என் சத்தத்தை கேளுங்க. எவ்வளவோ பிரச்சனையிலேருந்து உங்களை நான் டெய்லியும் கூப்பிடுறேன், காலையில கூப்பிடுறேன், இப்ப இரவும் பகலும் கூப்பிடுறேன். உம்முடைய முகத்தை மறைச்சிடாதீங்க, செவி சாயுங்க. இப்ப 2வது வசனம் படி. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் விண்ணப்பம் உடைய சமூகத்துக்கு வருவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பம் சமூகத்துக்கு போகாதபடி கிரிகை செய்கிறதான ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இருக்கு. அவைகளெல்லாம் நாம் ஜபிச்சா அதை தடை பண்ணும், போகக்கூடாது. அப்போ நம்முடைய ஜபம் மேலேயே போகிற அளவுக்கு ஃபயராக இருந்தால் தானே. என் ஜபம் வல்லமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வல்லமையான ஜபத்தை அந்த பேய்ங்க தொட முடியாது. ஆனால் என் ஜபம் வல்லமை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் சேஃப்டி பண்ணி வச்சுக்க, அது தேவ சமூகத்துக்கு போகாது. அதனால தான் என் விண்ணப்பம் உடைய சமூகத்துக்கு வருவதாக. அதில் நடுவில் தடை வந்துடக்கூடாது, அதை எடுத்துட்டு போயிடக்கூடாது, பேய் அதை தட்டி பறிச்சிடக்கூடாது. நம்முடைய சமூகத்துக்கு வரட்டும். அப்போ வல்லமையாக ஜெபம் பண்ணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணும். அதுக்கு தான் மிகுந்த பலன் உண்டு. பலனுள்ள ஜபத்தை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. பலமுள்ள ஜபத்தை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. நம்முடைய ஜபம் ஃபயராக இருக்கணும். அப்போ நம்முடைய சமூகத்துக்கு வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். பார்த்தீங்களா? அவர் சமூகத்தில் அந்த ஜபமும் விண்ணப்பமும் போனா தான் என்ன வந்திருக்குது, அது என்ன சொல்லுதுன்னு கர்த்தர் கவனிப்பார். அங்கேயே போகல அப்படின்னா இங்கே பூமியில் நம்ம உட்காந்து ஜபிச்சுட்டே இருப்போம் வருஷ கணக்கில். ஆனால் பதில் இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணேன்னு என் சமூகத்துக்கு வரலையே. லெட்டர் மேலே லெட்டர் கொடுக்குறோம் அதிகாரிகள்கிட்ட. எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்களா? அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறதான ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா தான் உடனேயும் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு முன்னால் செய்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டு தூரமாக போட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. நாம் கொடுக்கறதான காரியம் எதுவாக இருக்கட்டும், அது சின்னதோ பெருசோ, அதுக்கு மதிப்பு உண்டாகும். அதுக்கு ஒரு விலக்கிரயம் இருக்கணும். அந்த மதிப்பு, இது சாதாரண விஷயமா நம்ம எடுக்கக்கூடாது, இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதான இடத்துக்குள்ள அவங்க வரணும். அப்போதான் கர்த்தர் அப்படிதான் வரணும். அவர் சமூகத்துக்கு அது போனால் தான் அவர் செவியில் போய் ஏறும். அதான் தாவீது சொன்னான், என் நெருக்கத்தில் நான் கூப்பிட்டேன், சாதாரணமாக இல்லை, நான் கூப்பிட்டேன். அது அவர் சமூகத்துக்கு போய் அவர் சந்நிதியில போய் அவர் செவியில் ஏறிடுச்சு. அப்போ தான் கர்த்தர் இறங்கி கிரிகை செய்ய வந்துட்டார். அப்போ இவன் எவ்வளோ ஞானமாக ஜபிக்கிறான் பாருங்க. நான் இவ்வளோ கூப்பிட்றேனே, ப்ளீஸ் அது உங்களுடைய சமூகத்துக்கு வரட்டும், செவி சாய்த்து கேளும். அப்படியானா எனக்கு விடுதலை கிடச்சிடும், என் ஆத்மாவும் பக்கத்தில் வந்துடும். இனி நான் குழிக்கு பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். அதுதாங்க நெகனோத் என்னும் வாத்தியம். அதெல்லாம் ஒரு வாத்தியம் கிடையாது. அது நெகனோத் என்ற வாத்தியம் அப்படி சொல்லிட்டு வாத்தியம் கிடையாது. வியாதியும் நொறுக்கப்படுதலும் வேதனைப்படுதலும் அதுதான். அது போதக சங்கீதமாகி இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அவன். இப்போ நம்ம அதை படிக்கும்போது யோசிப்போம். அதனால தான் அதில் செயலான்னு 2-3 இடத்துல வருது. இந்த சங்கீதத்தை நிறுத்தி சிந்தனை பண்ணு அப்படின்னா யார் சிந்தனை பண்ணணும்? படிக்கிற நீ சிந்தனை பண்ணும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என் ஆத்மா என் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது, இதை நான் தான் சிந்திக்கணும். அப்போன்னா இவனை போல நான் டெய்லி ஆண்டவரை கூப்பிட வேண்டியதாக இருக்கும், காலையில் கூப்பிட வேண்டியதாக இருக்கும், இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியதாக இருக்கும். என் சத்தம் கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்தே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு போராட வேண்டியதாக இருக்கும்.
அப்போது என் ஆத்மாவுக்கு அவர் உத்தரவாதியாக மாறுவார். அவருடைய கரத்தில் நான் இருப்பேன். அவர் நினைக்காத ஒரு இடத்துல நான் அறுப்புண்டு போயிடக்கூடாது. அவர் என்னை நினைக்கணும். அவர் என்ன நினைக்கிற இடத்துக்குள்ளே நான் இருக்கணும். கண்களை மூடுவோமா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இதெல்லாம் மறுபடியும் படித்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை தான், நான் உம்முடைய வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் என் ஆத்மா உமக்கு முன்பாக எப்படி இருக்கு சுவாமி? என் சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, பரவாயில்லை. ஆனாலும் அதெல்லாம் வேதனையாக இருந்தாலும், அலையின் மேல் அலை வந்து என்னை துக்கப்படுத்தினாலும் சஞ்சலப்படுத்தினாலும் பரவாயில்லை. ஆனால் என் ஆத்மா உம்மை விட்டு வெளியே போயிடக்கூடாது. உங்களுடைய கரத்தை விட்டு நான் வெளியே போயிடக்கூடாது. நான் மறதியின் பூமிக்குள்ளே போயிடக்கூடாது. மரித்தவர்களுடைய உலகத்தில் போயிடக்கூடாது. உம்முடைய நீதியை நான் நடப்பிக்க முடியாது. உம்முடைய நீதியை நான் நடப்பிக்க முடியாது. உம்முடைய அதிசயங்கள் அங்கே விளங்கவே விளங்காத ஆண்டவரே, நீர் நினைக்கிற இடத்துல என்னை வைத்து கொள்ளும். சோத்திரம், 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 சோத்திரம். ஆவியானவரே, பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் இதை சொல்லித்தான் கொடுத்தேன். ஆனால் என் இருதயம் கூட அப்படியே பட் 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 பட்னு அடிச்சு பயமுறுத்துது. நம்ம எந்த நிலவரத்தில் இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பேசுகிற எனக்கே வார்த்தைலாம் பயமுறுத்து, தடுமாத்துது, வரமாட்டேங்குது, வார்த்தை வெளியே வரமாட்டேங்குது. நாம் சரியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நானும் உமக்கு முன்பாக நின்று என் கரங்களை உயர்த்துக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, உதவி பண்ண எனக்கு யாரும் இல்லை சுவாமி. நீர் உதவி பண்ணாதான், நீர் காப்பாற்றினா நான் காப்பாற்றப்படுவேன். ரட்சியும், அப்போது நான் ரட்சிக்கப்படுவேன். என்னை நீர் குணமாக்கும், அப்போது என் ஆத்மா குணமாயிடும். நான் குணமாக்கப்படுவேன். எனக்கு உதவி செய்யும். உண்மை தவிர எனக்கு யார் இருக்கிற ஆண்டவரே? நீர் தானே உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டீர். நீர் தானே ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டீர். நீர் தானே எனக்காக பாடு அனுபவித்தீர். என் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்த்தவர் நீர்தானே. இந்த பூமியிலே நாம் மரித்தாலும் கர்த்தர் நினைக்க வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கணும். என்னை மரித்து அந்த குழியில என்னை மறைத்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் என்னை நினைக்கணும். அப்படி நினைத்தால் அதை விட பாக்கியம் எனக்கு இல்லை. கர்த்தர் வரும்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நானும் ஒரு ஆளாக இருப்பேன். நீங்களும் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால் மரிச்சா, ஆண்டவர் என்னை நினைக்கிற இடத்துல நான் இருக்கணும் சாமி. என்னை பாதாளத்தில் ஒழித்து மறைத்து வைத்து காலம் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்றது யோபுல சொன்னது போல கர்த்தர் நம்மளே நினைக்கணும். ஒரேடியாக நினைக்காத இடத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.